நாம முதல்ல அரசவை நிர்வாகத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் ரொம்ப முக்கியமான போஜனம் பண்ணி ஆகணும். இல்ல, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, ஒரு முக்கியமான அறிவிப்பை செஞ்சாகணும். உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும், நான் பூஜைகள் பண்ற ஒரு சாதாரண பண்டிதன். எனக்கு சிம்மாசனத்து மேலெல்லாம் ஆசையே கிடையாது. என்ன பண்றது, மகாராஜா உத்தரவிட்டிருக்காரு. அதனாலதான் கொஞ்ச நாளைக்கு நான் இந்த பொறுப்பை சமாளிச்சாகணும். மன்னியுங்கள் தற்காலிக மகாராஜா, இது எங்களுக்கு ஏற்கனவே தெரியும். நான் மகாராஜாவோட முக்கியமான இந்த பொறுப்பை ஏத்துக்கிட்டதுனால என்னோட இடம் காலியா இருக்கு. நான் என்ன சொல்ல வரேன்னா, எந்த அரசவையில ராஜகுரு, ராஜ பண்டிதர், ராஜ புரோகிதரோட இடம் காலியா இருக்கோ அங்க சுபகாரியங்கள் எதுவும் நடக்காது. அதனால நான் இந்த ராஜ்யத்தோட மகாராஜாவா அப்படி நடக்க விட மாட்டேன். நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். ஆமா, இன்னிலிருந்து என்னோட அந்த இடத்துல நான் தேர்ந்தெடுத்திருக்கிற ஒரு பண்டிதர் உட்கார போறாரு. உள்ள வாங்க பாபா, தயவு செஞ்சு உள்ள வாங்க. உங்க மங்களகரமான பாதங்களால என்னோட இருக்கையை புனிதமாக்குங்க. அலக் நிரஞ்சன், அலக் நிரஞ்சன், அலக் நிரஞ்சன். மன்னியுங்க தற்காலிக மகாராஜா, எங்க எல்லாருக்கும் நம்ம இந்த ராஜசபைக்கு வந்திருக்கிற குலகுருவை நீங்க அறிமுகப்படுத்துறீங்களா? இவர்தான் பாபா தாய்பாய். இவர் பெரிய மகா பண்டிதர். இவருக்கு முக்காலமும் தெரியும். வருங்காலத்தை கச்சிதமா கணிப்பாரு. எங்க பாபாவுக்கு அது கைவந்த கலை. கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம் எல்லாமே தெரியும். இவர் நினைச்சார்னா கிரகங்களோட அமைப்பையே திசை திருப்ப கூடியவர். நேரத்தோட வலது இடது பக்கத்துல என்ன நடந்தாலும் அது மேல எப்பவும் இவர் ஒரு கண்ணை வச்சிருப்பாரு. அதனாலதான் இவரை எல்லாரும் மிகப்பெரிய ஞானியா கருதுறாங்க. மன்னியுங்க ஆச்சாரியாரே, அந்த பதவி உங்களோடது. அந்த பதவியை நீங்க இப்படி... நான் ஒரு முடிவு எடுத்தேன்னா எடுத்ததுதான் மகா மந்திரியாரு. இன்னிலிருந்து இவர்தான் விஜயநகரத்தோட ராஜகுரு. எந்த ஒரு முடிவுகளையும் நிச்சயமா நாம இவரோட ஆலோசனைகளை கேட்காம எடுக்க முடியாது. இதுதான் உங்க மகாராஜாவோட உத்தரவு. யாருக்கெல்லாம் என்னோட இந்த உத்தரவு பிடிக்கலையோ அவங்க இந்த அரசவையை விட்டு போகலாம் இப்பவே. இது பாருங்க பாபா, நீங்க உங்க இருக்கையில போய் உட்காருங்க. அலக் நிரஞ்சன். மந்திரியாரே, அவர் ஏன் உங்களை குறுன்னு பாக்குறாரு? எனக்கு என்னமோ உங்களை தான் பாக்குறாருன்னு தோணுது. எது? இடது பக்கமா இருக்கிறத என்னால வலது பக்கமா பார்க்க முடியும். அப்புறம் எது வடது பக்கம் இருக்கோ அதை என்னால வடது பக்கம் பார்க்க முடியும். சரிங்க பாபா, எங்களுக்கு புரிஞ்சுதுங்க. அரசவையோட நிர்வாகங்களை ஆரம்பிக்கலாம். தற்காலிக மகாராஜா, என்னைக்கு வந்திருக்கிற பிரச்சனை ஒரு நாயோடது. ஒரு நாய்க்கு அப்படி என்ன பிரச்சனை? நாய்க்கு எந்த பிரச்சனையும் இல்ல மகாராஜா, நாயினால வந்த பிரச்சனை இது. என்னது இது? என்னதுன்னு கேக்குறேன். நான் இந்த ராஜ்யத்தோட மகாராஜா, தற்காலிக மகாராஜா. நாயால வந்த பிரச்சனையை தீக்கணுமா? மன்னியுங்க தற்காலிக மகாராஜா, எங்க மகாராஜா ஸ்ரீகிருஷ்ண தேவராயர் அரசவைக்கு வர்ற எல்லா விதமான பிரச்சனைக்கும் பொறுமையா தீர்வு சொல்லுவாரு. சரி, ஒருவேளை இது உங்களுக்கு பிடிக்கலன்னா... சரி, கூப்பிடுங்க, நாயை கூப்பிடுங்க. அந்த நாய் தான் இறந்து போச்சே தற்காலிக மகாராஜா. இறந்து போன நாயால என்ன பிரச்சனை வந்திருக்கு? தற்காலிக மகாராஜா, அது இறந்து போனதுனாலதான் பிரச்சனையே வந்திருக்கு. அதோட உரிமையாளர் தான் இங்க புகார் கொடுத்திருக்காரு. சரி, கூப்பிடுங்க. அந்த ஆளை வர சொல்லுங்க சீக்கிரம். வலது பக்கம் நிக்கிறார்ல,
அவர் பேரு சங்கரம். அவர் பக்கத்துல நிக்கிறார்ல, அவர் பேரு கோவிந்தம். கோவிந்தம் என்ன சொல்றாருன்னா, அவரோட நாய் சங்கரமோட வயல்ல நுழைஞ்சு அவரோட விளைச்சல சின்ன பின்னமாக்கிடுச்சான். இந்த இந்த ஆளோட பேர் என்ன? சங்கரம் மகாராஜா, சங்கரம். ஏதோ ஒண்ணு. இவன் அவனோட நாயை கொன்னுட்டான் இல்லையா? அப்படிதானே? மகாராஜா, நான் உண்மையிலே அந்த நாயை கொல்லல. அந்த நாய் என் வயல்ல இருக்கிற கள்ளி செடியை சாப்பிட்டு தானா இறந்து போயிடுச்சு. அதுக்கு நான் என்ன பண்ணணும்? நாயை கொன்ன குற்றத்துக்காக அந்த கள்ளிச்செடியை நான் தூக்குல போட முடியுமா என்ன? நாய் தானா இறந்து போச்சுன்னா இங்க எதுக்காக வந்து ஒப்பாரி வைக்கிறீங்க? மகாராஜா, புகார் கொடுத்தது இவன் இல்ல, நான் தான். அந்த நாய் தானா சாகல மகாராஜா. இந்த சங்கரம் தான் அந்த நாயோட உயிரை பறிச்சுட்டான். உண்மையான குற்றவாளி கள்ளிச்செடி இல்ல மகாராஜா. அந்த செடியை இவன் வயல்ல வளர்த்த இந்த சங்கரம் தான் மகாராஜா. இவன் வேணுமுன்னே நான் ஆசையா வளர்த்த என் நாயோட உயிரை பறிக்கிறதுக்காகவே இவனுடைய வயல்ல அந்த விஷ நெறிஞ்ச கள்ளிச்செடியை வளர்த்திருக்கான் மகாராஜா. ஏன்னா என்னுடைய நாய் இவனுடைய வயலுக்குள்ள போய் அந்த கள்ளிச்செடியை சாப்பிட்டு சாகணும்னு நினைச்சிருக்கான் மகாராஜா. இது பொய் மகாராஜா, சுத்த பொய். இல்ல மகாராஜா, இவன் தான் சதி பண்ணி என் நாயை கொன்னுட்டான். குற்றவாளி வேற யாரோ இல்ல மகாராஜா, இந்த சங்கரம் தான். நான் உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன் மகாராஜா, இந்த சங்கரமுக்கு கடுமையான தண்டனையை கொடுக்கணும். ஏன்னா நான் ரொம்ப செல்லமா வளர்த்த என் நாயை கொன்னுட்டான் மகாராஜா. இல்ல மகாராஜா, இது சுத்த பொய். நான் என்னுடைய வயல்ல அந்த விஷமுள்ள கள்ளி செடியை நான் வளர்க்கவே இல்ல மகாராஜா. அந்த செடி தாடாகவே வளர்ந்துச்சு மகாராஜா. நான் நிரபராதி மகாராஜா. இவன் பொய் சொல்றான். இவன் தான் வேணுமுன்னே என் நாயை கொன்னு இருக்கான். போதும், நிறுத்துங்க. என்னை யோசிக்க விடுங்க. சொல்லுங்க குருஜி. உங்க ரெண்டு பேருக்கும் என்ன தோணுது? இப்படி ஒரு சூழ்நிலையில என்ன தீர்ப்பு சொல்லலாம்னு சொல்லு. கோர்த்து விட்டுலாம். குருஜி, என்கிட்ட ஒரு நல்ல யோசனை இருக்கு. அதை நீங்க அப்படியே அவுத்து விடுங்க. சங்கரன் கோவிந்தனோட நாயை கொலை பண்ணிட்டான். அதே மாதிரி கோவிந்தனும் சங்கரோட நாயை கொலை பண்ண சொல்லிடுங்க. முடிஞ்சு போச்சே. கூட்டி கழிச்சு பாருங்க, உங்க மண்டைக்கு எல்லாம் சரியா தோணும். சரியான யோசனை. சிக்குவடி. என்ன சரியா இருக்கும் தற்காலிக மகாராஜா? ஒரு கொலையை நியாயப்படுத்த இன்னொரு கொலையா? அதுவும் வாயில்லாத அந்த அப்பாவி ஜீவனையா? மன்னிக்கணும் தற்காலிக மகாராஜா, இது கொஞ்சம் கூட நியாயமே இல்ல. பண்டிதர் ராமகிருஷ்ண சரியாதான் சொல்றாரு தற்காலிக மகாராஜா. அப்படின்னா என்ன பண்ண சொல்றீங்க மகாமந்திரி? நான் என்ன தீர்ப்பு சொல்றது? நீங்க ஏதாவது ஒரு யோசனை சொல்லுங்க மகாமந்திரி. மன்னிங்க தற்காலிக மகாராஜா. பண்டிதர் ராமகிருஷ்ண நம்ம அரசவையோட சிறப்பு ஆலோசகர். எங்க மகாராஜா ஸ்ரீகிருஷ்ண தேவராயர் கூட இந்த மாதிரி சூழ்நிலையில பண்டிதர் ராமகிருஷ்ணன் கிட்ட தான் ஆலோசனை கேட்பாரு. நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா மறுபடியும் ராமா. எதுக்கு எடுத்தாலும் ராமா ராமா ராமா. என்ன? சரி. சிறப்பு ஆலோசகர் பண்டித ராமகிருஷ்ணா, சொல்லுங்க தற்காலிக மகாராஜா. உனக்கு என்ன தோணுது? தற்காலிக மகாராஜா, இந்த பிரச்சனைக்கு என்கிட்ட ஒரு அற்புதமான தீர்வு இருக்கிறதா நான் நினைக்கிறேன். நியாயம் கிடைக்கணும்னா கோவிந்தன் இழந்தது அவருக்கு திரும்பவும் கிடைக்கும் போதுதான் கிடைக்கும். மனசளவுல காயப்பட்ட அவருக்கு முதல்ல நாம ஆறுதலா ஏதாவது செய்யணும். அதுக்கு என்ன செய்யணும்னா, இந்த கோவிந்தனுக்கு அவரோட நாய் திரும்பவும் கிடைச்சாகணும். என்ன? இவனுக்கு இவனோட நாய் எப்படி திரும்ப கிடைக்கும்? அந்த நாய் தான் பரலோகத்துக்கு போய் சேர்ந்துருச்சு. இவனையும் அங்கேயே அனுப்ப சொல்றியா நாயை கொண்டு வரதுக்கு? இல்ல தற்காலிக மகாராஜா, அது எப்படி சாத்தியமாகும்? பின்ன தற்காலிக மகாராஜா, சங்கரம்மால கோவிந்தனுக்கு ஒரு புது நாயை வாங்கி கொடுக்க முடியும் இல்லையா? என்னதான் புதுசா ஒரு நாயை வாங்கி கொடுத்தாலும் இவர் முதல்ல வளர்த்த அந்த நாயுடைய பாசம் அவருக்கு கிடைக்க போறதில்ல. இருந்தாலும் அவர் காயத்துக்கு இது ஒரு உணர்வு பூர்வமான மருந்தா இருக்கும். இவரும் தன்னோட சோகத்திலிருந்து மீண்டு வரத்துக்கு அது அவருக்கு உறுதுணையா இருக்கும். தற்காலிக மகாராஜா ஒருத்தரோட காயத்தை அறிவாள வச்சு குணப்படுத்த முடியாது. காயத்தை குணப்படுத்த அதுக்கு மருந்து தான் போட்டாகணும். அதனால இப்படி செய்யறது தான் சரியா இருக்கும். அருமையா சொன்னீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணா, ரொம்ப அருமையா சொன்னீங்க. இதை விட வேற எந்த நியாயமும் நிச்சயமா கிடைக்காது. பண்டிதர் ராமகிருஷ்ணர், பண்டிதர் ராமகிருஷ்ணர், பண்டிதர் ராமகிருஷ்ணர். குருஜி, இந்த அரசவை உங்களுக்கு சொந்தமானது. ஆனா பாராட்ட பாக்குறதுல அந்த பண்டிதர் ராமகிருஷ்ணன். அலக் நிரஞ்சன்,
விபரீதம், பெரிய விபரீதம். காலதேவனோட பிரச்சண்ட ரூபம், விபத்துக்கள், ஆபத்துக்கள், கோரமான அமங்கலமான காலம். யாருக்கு பாபா? இந்த பண்டிதர் ராமகிருஷ்ணாவுக்கு. நீங்க என்ன சொல்றீங்க? இத நான் இல்ல, இந்த பண்டிதரோட காலயோகம் சொல்லிக்கிட்டு இருக்கு. என்னோட திவ்ய சக்தியால எல்லாத்தையும் ரொம்ப தெளிவா பார்க்க முடியும். கூடிய சீக்கிரத்துல இந்த பண்டிதர் சர்வ நாசமாக போறாரு. இன்னைக்கு இவருக்கு எல்லாரும் வாழ்த்துக்கள் சொல்லலாம், ஆனா கூடிய சீக்கிரம் இவரை எல்லாரும் ஒதுக்கி வைப்பாங்க. காலச்சக்கரம் இவரை கண்டிப்பா சும்மா விடாது. இந்த பண்டிதர் தான் முகத்தை யாருக்கும் காட்ட முடியாத அளவுக்கு தான் மானத்தை இழந்துருவாரு. பிரளயத்தோட கருப்பு மேகங்கள் இவரை நாலா பக்கமும் சூழ்ந்திருக்கு. யாராலையும் காப்பாத்த முடியாது. யாராலையும், இவரை படைச்ச அந்த கடவுளாலையும் காப்பாத்த முடியாது. அலக் நிரஞ்சன். பாபா பாபா பாபா, என்னால ஆர்வத்தை கட்டுப்படுத்த முடியல. சீக்கிரம் சொல்லுங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அரசவையில பண்டிதர் ராமகிருஷ்ணன் ஜாதகத்தை பத்தி சொன்னீங்க இல்லையா? அதை நீங்க எனக்கு சாதகமா சொல்லணும்னு சொன்னீங்களா, இல்ல அது உண்மைதானா? சொல்லுங்க. பிரளயம்ங்கிறது யாருக்கும் சாதாரணமா அமையாது ஆச்சாரியாரே. அது வரணும்னு நினைச்சா எல்லா விதமான தடைகளையும் தாண்டி கண்டிப்பா வந்தே தீரும். நான் என்ன சொன்னேனோ அதுதான் வருங்காலத்துல நடக்க போகுது. இந்த பண்டிதனோட ஆயுள் கண்டிப்பா முடிய போகுது. ஆனா எப்படி எப்படி பாபா, எப்படி இந்த அதிசயம் எப்படி நடக்கும்? நடக்கும் மகனே. நான் என்னெல்லாம் சொன்னனோ அதெல்லாம் கண்டிப்பா நடந்தே தீரும். ஆனா அப்படி நடக்கணும்னா நீ உன்னை எடுத்துக்கணும். எதை எடுத்துக்கணும்? நான் எதை எடுக்க சொல்றேனோ அதை நீ எடுத்தாகணும். சரி, அது என்னன்னு சொல்லுங்க. நீ சபதத்தை எடுக்கணும். நான் என்னெல்லாம் சொல்றேனோ அதுபடியே நீ செய்யணும். நான் இப்போ உனக்கு வாக்கு கொடுக்கிறேன். ஒருவேளை நான் சொல்றபடி நீ கேட்டா இந்த ராமாவோட பேரை இதுக்கப்புறம் எங்கேயும் கேட்க மாட்டேன். இந்திரலோகத்திலையும் இல்ல, பரலோகத்திலையும் இல்ல. சரி பாபா, நீங்க எப்படி சொல்றீங்களோ அப்படியே செய்யறேன். நான் சபதம் எடுக்கிறேன். கூடிய விரைவில் நீ விருப்பப்பட்ட எல்லாமே நடக்க போகுது. நான் வாக்கு கொடுக்கிறேன். நாளைக்கு அரசவையில பண்டிதர் ராமகிருஷ்ணாவுக்கு கடைசி நாளா அமைய போகுது. அலக் நிரஞ்சன். இமாதி சுல்தானின் தளபதி முத்துலு பிம் 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 ஜிந்தாபாத் ஜிந்தாபாத் பிம் பிம் 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 ஜிந்தாபாத். நீங்கள் நலமா தளபதியாரே? உங்க முகத்தோட பிரகாசத்தை வச்சு பார்த்தா நீங்க கண்டிப்பா உங்க குறிக்கோள்ல வெற்றி அடைஞ்சிட்டு வந்துட்டீங்க போல இருக்கு. வெற்றி நமக்கு விரைவிலேயே கிடைச்சிரும். வசீமலே, அந்த மூடன் தாத்தாச்சாரியர் இப்போ என்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள முழுசா வந்துட்டான். நான் அவனை நம்ப வைக்கிறதுல முழுசா வெற்றி அடைஞ்சிட்டேன். நான் ஏதோ ஒரு சக்தி வாய்ந்த ரொம்ப பெரிய பாபான்னு அவன் நம்பிட்டு இருக்கான். குறுக்கிட்டதுக்கு மன்னிக்கணும். இதுக்கு முன்னாடி உங்க தம்பி திரு குங்குரு சாஹேப் வேஷங்களை மாத்தி மாத்தி
விஜயநகர சாம்ராஜ்யத்துக்குள்ள நுழைஞ்சு விஜயநகரத்தை நமக்கு சொந்தமாக்க முயற்சி செஞ்சாரு. ஆனா துரதிருஷ்டவசமா பண்டிதர் ராமகிருஷ்ணனோட செயலால திரு குங்குரு சாகப்போட முயற்சி தோல்வியில தான் முடிஞ்சிருக்கு. அந்த காயத்தை என்னால எப்படி மறக்க முடியும் வசீம் அலி? என் தம்பி அவமானத்தால ஏற்பட்ட காயம் என் மனசுல ரொம்ப ஆழமா பதிஞ்சிருக்கு. அவங்க பண்ண கொடூரமான செயல்களால சுல்தான் என் தம்பியோட தலைமுடிய சரிச்சிட்டாரு. முடினா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாருக்கும் முன்னாடி மொட்டை அடிச்சிட்டாரு. குங்குருவோட மானத்தை எல்லாருக்கும் முன்னாடியும் செதுக்குன்னு செதுக்கிட்டாரு. பண்டிதன் ராமாவால ஏற்பட்ட அந்த வலி இப்ப ஒரு புயலா மாறி இருக்கு வசீம் அலி. இப்ப அது மழையா மாறி விஜயநகரத்துக்கு மேல பெய்ய போகுது. அப்புறம் மொத்த விஜயநகரமும் ஒரே அடியா மூழ்கிடும். உங்க லட்சியம் நிறைவேறும். இந்த முறை கண்டிப்பா அப்படிதான் நடக்க போகுது. எந்த ஒரு தப்பை என் தம்பி பண்ணானோ அந்த தப்பை நான் பண்ண மாட்டேன். இந்த முறை நம்ம திட்டம் கண்டிப்பா வெற்றி அடையதான் போகுது. பண்டிதன் ராமகிருஷ்ணாவையும் அந்த விஜயநகரத்தையும் இந்த முறை யாரு காப்பாத்த போறாங்கன்னு நானும் பார்க்க தானே போறேன். நீ தயாரா இருந்துக்கோ ஆசிப் கான். நம்ம திட்டம் வெற்றி அடையறதுக்கான நேரம் நெருங்கி வந்துடுச்சு. கூடிய சீக்கிரமே அந்த ராமகிருஷ்ணா விஜயநகர ராஜ்யத்திலிருந்து வெளியேற போறான். முப்படைகளையும் திரட்டு எந்த நிமிஷம் வேணாலும் தாக்குதல் நடக்கலாம். அமீர்கான், நம் படை போருக்கு தயாராக உள்ளதா? கப்பல் படை மட்டும்தான் வர வேண்டியது இருக்கு ஒசூர். நாளைக்கு காலையிலக்குள்ள முப்படையும் தயாரா இருக்கணும். எப்ப வேணா தாக்குதல் நடக்கலாம். விஜயநகரத்துல நம்ம கொடி பறந்தே ஆகணும். உங்க உத்தரவுப்படியே நடக்கும் ஒசூர். நல்ல கண்ணு, நொல்ல கண்ணு, நாய் கண்ணு, நரி கண்ணு, பேய் கண்ணு, பிசாசு கண்ணு, வந்தவன் கண்ணு, வராதவன் கண்ணு, எல்லா கண்ணும் பட்டு போகணும். நாய் கண்ணு, நரி கண்ணு, பேய் கண்ணு, பிசாசு கண்ணு, நாய் கண்ணு, நரி கண்ணு, பேய் கண்ணு, பிசாசு கண்ணு, நாய் கண்ணு, நரி கண்ணு, பேய் கண்ணு, பிசாசு கண்ணு, நாய் கண்ணு, நரி கண்ணு. ஐயோ, பேய், பிசாசு, பூதம், பேய், பிசாசு. எடுத்துக்கோங்க. எதை எடுத்துக்கணும்? இந்த பேயவா? அட இல்லங்க, கங்கா ஜலத்தை எடுத்து மன்னிப்பு கேளுங்க. இந்த பிசாசு உங்க அம்மா தான். ஐயோ, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இவங்க உங்க அம்மா தான், பிசாசு கிடையாது. இவங்கள பிசாசுன்னு சொன்னதுக்காக நீங்க மன்னிப்பு கேட்டே ஆகணும். நாங்க உங்களுக்கு திருஷ்டி எடுத்துட்டு இருக்கோம். உங்க மேல கண்ணு பட்டிருக்குங்க. நாய் கண்ணு, நரி கண்ணு, பேய் கண்ணு, பிசாசு கண்ணு, நாய் கண்ணு, நரி கண்ணு, பேய் கண்ணு, பிசாசு கண்ணு, நாய் கண்ணு, நரி கண்ணு, பேய் கண்ணு. என்ன இதெல்லாம்? என் மேல யார் கண்ணு போட்டுச்சு? கண்டிப்பா யாரு கண்ணாவது உங்க மேல பட்டுக்கோங்க. அதனால தானே அந்த அகோரி பாபா உங்க மேல ஏதோ கண்ணு பட்டிருக்கு அப்படின்னு சொன்னாரு. அதுவும் இல்லாம நீங்க மொத்தமா அழிஞ்சு போடுவீங்களாமே. உங்க தலையில இடி வந்து விழுமாமே. அப்படியா? அதான் சாம்பலா வந்து விழுந்து கிடக்கே. இதை எடுத்துக்கிட்டு நான் தான் என் தலையில அடிச்சுக்கணும். இதுக்கு மேல இடியா வந்து விழணும். யாராவது ஒருத்தருக்கு இப்படி ஒரு குடும்பம் அமைஞ்சதுன்னா அவன் தலையில தினமும் இடியாதான் வந்து விழும். யாரோ ஒரு பாபா சொன்னா அதை அப்படியே நம்பிடுவீங்களா? ஐயோ கடவுளே. இல்லனா தாத்தாச்சாரியாரும் சொன்னாருல்ல, அவர்தான் முக்காலமும் அறிந்த மகானாமே. அவர்தான் எல்லாத்தையும் துல்லியமா சொல்லுவாராமே. அப்படிங்களா? ரொம்ப அருமை சாரதா அவர்களே, ரொம்ப அருமை. ஆனா அறிவுரை சொல்றதுக்கு ஒரு அறிவு வேணாமா? அந்த ஆச்சாரியாருக்கு சாஸ்திரங்கள் மட்டும் கிடையாது, இங்கிதம்னா கூட என்னன்னு தெரியாது. அப்படிப்பட்ட ஆளுக்கு யார் எப்படிங்கிற விஷயம் மட்டும் எப்படி தெரியும்? தலிதா லாமா சொல்றது தலிதா. அப்படிங்களா தரே? அட போட்டன தலைப்பகட்டு தலையா. இன்னும் ஒழுங்கா பேசவே வரல, வந்துட்டான். அம்மா, இது ஒண்ணும் வீடு இல்லம்மா. முட்டாள்களுடைய பட்டறை. எல்லாமே முட்டாளுங்களா இருக்கீங்க. முட்டாள் 1, முட்டாள் 2, முட்டாள் 3.
முதல்ல உங்க 3 பேருக்கு தான் திருஷ்டி கழிச்சாகணும். உங்களுக்கு தான் ஏதோ ஆயிருக்கு. திருஷ்டி எனக்கு இல்ல, உங்க அறிவுக்கு தான் ஏதோ ஆயிருக்கு. முதல்ல அதை கவனிங்க. திருஷ்டி கழிக்க வந்துட்டாங்களாம்.